தியான முறைகளின் எளிய முறையான குண்டலினி யோகத்தை எளிமையாக்கி உலகளாம் பரவச் செய்த வயோதிகத்தை நீட்டிக்கும் சித்தர்கள் கண்ட நெறியான காயகல்ப பயிற்சியை உலக மக்களுக்கு எடுத்துரைத்ததோடு மட்டுமல்லாது தானும் கடைபிடித்து சுமார் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து காட்டிய மாபெரும் மகான். சுமார் 60 ஆண்டு காலமாய் உலக சமாதானத்திற்காகவும் சமத்துவத்திற்காகவும் சமத்துவத்தையும் நிலைப்படுத்தும் அடிப்படை கொள்கைகளை உலகம் முழுவதும் பரப்பியவர். இவரின் அருட்பணியும் ஆலயப்பணியும் உலக மக்களின் உடல் உள்ள மேம்பாட்டிற்கு ஆற்றிய அரும்படியும் போற்றுவதற்குரியது. வாழ்க்கையின் வெற்றிக்கும் மகிழ்ச்சியும் உடல் நலமும் மனவளமும் உள்ள அமைதியும் மிக அவசியம் என்பதை உலகத்துக்கு உணர்த்திய உத்தமர் இவர். உடல் நலமும் மனவளமும் 2 கண்கள் என கொண்டு மக்களுக்கு செய்யும் சேவையே நல்ல மகேஷனுக்கு செய்யும் சேவை என்னும் உயரிய நோக்குடன் காலத்தால் அழிக்க முடியாத கலையாம் யோக கலையை ஏழை எளிய கிராமத்து மக்களுக்கும் எளிய முறையிலே எடுத்துரைத்த தத்துவஞானி வேதந்திரி மகரிஷி அவர்களை என் நெஞ்சார பாராட்டுகிறேன். ஒரு அறிவு திருக்கோயிலை திறப்பது 1000 மருத்துவமனைகளையும் மருந்து கடைகளையும் மூடுவதற்கு சமமாகும். கிராமங்களே நாட்டின் முதுகெலும்பு என்னும் பொன்மொழிக்கு ஏற்ப கிராமப்புற ஏழை எளிய மக்கள் உடல் நலத்தோடும் மனவளத்தோடும் சமத்துவத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்னும் உயரிய நோக்குடன் உலகெல்லாம் அறிவு திருக்கோயில்களை அமைத்து வழிபட வகை செய்த உலகம் போற்றும் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த தமிழக மக்களின் சார்பாகவும் ஏன் இந்திய திருக்கண்டத்திலே இருக்கக்கூடிய அனைவரின் சார்பாகவும் என் சார்பாகவும் நெஞ்சார போற்றி வணங்குகிறேன்.